ஹாய். நேற்று மே 10 பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை வந்து தமிழ்நாடு சிஎம்மா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவர் அந்த வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜயிடம் நான் அப்படி சொன்னே பயங்கர அந்த பாகுபலி பூமன் மாதிரி சூப்பராக இந்த செம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அவங்க அப்பா அம்மாலாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளேயே முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. இது வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகையானதாக இருக்குது, இல்லை சாத்தியமே படாத இருக்குது. எம்கே ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. இவர் வந்து 2500 கொடுக்குறாரு. அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் தான் தரேன்னு சொன்னாங்க, அவங்க 8000 தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து தங்கம் தரேன், சின்ன பசங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மோதிரம் போடுறேன்னு எவ்வளோ கொடுத்தாரு. ஏன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் என்ன தர முடியுமோ அதுதான் சொன்னாங்க. இவர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டார். அது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அவர் இருந்தாமல் சொல்லுவார், இந்த மாதிரிங்க நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்தேன், ஆனால் இவங்க வந்துட்டு 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க, அதனால் என்ன பண்ணலாம், அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கடனை அடைச்சிடலாம், அதுக்கு அடுத்து இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவார்னு சொன்னாருங்க. அதே மாதிரி இவரை சொல்லிட்டாரு. அதாவது இவங்க வந்து 10 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுருக்காங்க, அது எல்லாம் நம்ம சரி செஞ்சு டிபார்ட்மெண்ட்டாக என்ன குறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் சொன்ன வாக்குறுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன், எனக்கு கால அவகாசம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தார். அதை உடனே வந்து அவர் சிஎம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 திட்டத்தில் வந்துட்டு கையெழுத்து போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு வந்துட்டு கரண்ட் பில்லை பற்றி ஒன்று கொடுத்துருந்தார். அது என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 500 யூனிட்டுக்குள்ளே, அது 2 மாதம். இப்போ வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஒரு தான் வந்து கரண்ட் பில் காட்டணும் இல்லையா. இதை வந்து மாதம் மாத்திரம் சொல்லியிருந்தார். பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு 500 யூனிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ. அவர் சொன்ன கணக்கு வந்து கரெக்டாக தான் வருது. ஏன்னா அதிமுகவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாதம் கரண்ட் பில் எடுத்தாங்க. அதில் வந்து 100 யூனிட் வந்து மானியமாக போடாங்க இல்லையா. 100 யூனிட் மேலே தான் எவ்வளோ யூஸ் பண்ணி அதை காசு காட்டணும். 100 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா காசு கட்ட தேவை. அதுதான் இப்போது ஒரு மாதத்துக்கு 100, 2வது மாதம் 100, அப்படின்னு 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு. 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா. இதுவே 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 100 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதை போய் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. என்னங்க இது ரொம்ப வந்து ஓவராக இருக்குது என்னமோ சொன்னாங்க. நிறையா பேர் டிடிவி தினகரன் அவர்களை பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஏதோ ஒன்று பேசியிருந்தார். அதுக்கு 2வது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதை வந்து இன்றைக்கி வந்து அமல்படுத்தியிருக்காரு. எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்துட்டு சிங்கப்பெண்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு குழு வந்து ஆரம்பிக்கப்படுறாரு. இன்னும் போலீஸ் நினைக்கிறேன், லேடிஸுக்கு பாதுகாப்பாக அது வந்து அமைச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக 3வது பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை வந்து தடுக்கிறதுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு அவர் நேரடி கண்காணிப்பிலே வந்துட்டு அங்கே வந்து இன்னொரு குழு ஆரம்பிச்சிருக்காரு போல். ஸோ இந்த 3 திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இன்றைக்கி மே 11 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சட்டசபைக்கு போகிறாரு. சட்டசபையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவிகே அவர்களுடைய எல்லா எம்எல்ஏ வந்திருந்தாங்க. அதிமுக திமுக ஸோ எல்லா எம்எல்ஏ வந்திருந்தாங்க. சில பேர் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்டு விஜய் அவர்களுடைய அந்த பெண் நிர்வாகி எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த எம்எல்ஏ அந்த சர்டிஃபிகேட் வந்து மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறீங்க, ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஹோம்ஒர்க்கு வீட்டில் வச்சு மறந்துட்டு சொன்ன மாதிரி சொல்கிறீங்களா மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அண்டு விஎஸ் பாபு நினைக்கிறேன், கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை தோக்கடித்த பாபு இல்லை விஎஸ் பாபு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டாராம். அவர் பேரை சொல்லி கூட அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்டு விஜய் அவர்கள் திரும்ப வந்து பதவி வந்து பிரமாணம் எடுத்திருந்தார். 232 தொகுதி தான் இருக்குது போல். விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காரு, ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது திருப்பற்றூர் தொகுதியில் வந்துட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல் சொன்னாங்க. 2 தொகுதி வந்துட்டு இல்லை எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ பேலன்ஸ் கூட 232 தொகுதியில் கூட எம்எல்ஏ வந்து அவங்களுடைய பதவி பிரமாணம் பண்ணாங்க. சில பேர் ஆப்சண்ட் ஆகியிருந்தாங்க சொல்லப்படுது. ஸோ இதில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வந்து உட்காந்துட்டு இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு முகத்தையே பார்க்கல போல். அப்படியே அவர் வந்தார், படித்தார், கையெழுத்து போட போனார். அண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வந்தார், வணக்கம் வச்சார். விஜய் அப்போது அவர் வணக்கம் வைக்கும் போது விஜய் வந்து வணக்கம் வச்சவன் நான் பார்க்கல. அது ஏன் அப்படி பண்ணாரு தெரியல. விஜய் அப்படி சைலண்டாக அப்படி காமாக அப்படி உட்காந்துட்டே அங்கே என்ன நடக்குது அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு ஸ்பெஷலாக முதலமைச்சருக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு அவருக்கு தனியாக ஒரு டேபிள் சோஃபா போட்டிருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து வணக்கம் வச்சார், பேனா கீழே விழுந்துச்சு, கீழே குனிஞ்சு எடுத்தார். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது மே 10 வந்து எடப்பாடிக்கும்
அதிமுக உள்ளக்கூடிய எம்எல்ஏக்களும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு போல். அதில் எடப்பாடி ரொம்ப கண்காலிங்கெல்லாம் வெளியே வந்த மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ பார்க்க முடிஞ்சுது. என்ன கதைன்னு தெரில. அதிமுக வந்து 2ஆக பிளவாக போகுது. அதிமுகவில் கூட எம்எல்ஏக்கள் வந்துட்டு அதிமுகவில் கூட எம்எல்ஏக்கள் வந்துட்டு 2ஆக பிரிஞ்சு தாவேக்காக்கு வந்து வரப்போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சட்டசபை முடிஞ்சு உடனே வந்து விஜய் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார். என்ன அப்படின்னா, உடனே வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்து கிளம்பி இங்கே எக்ஸ் சிஎம் அவரோட எம்கே ஸ்டாலின் அவர் வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கே போயிட்டு உதயநிதி ஸ்டாலினை கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலின் கட்டி பிடிக்கிறாங்க, கை கோத்துட்டு போகிறாங்க வராங்க. என்னடா நடக்குது, ட்விஸ்ட்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா, எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இது திருட்டு கும்பல், திருட்டு ஃபேமிலி, காசு திருடி வந்து வெளிநாட்டில் வந்து பதுக்கி வைக்கிறீங்கன்னு எவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம் ஆகிட்ட உடனே இப்போ கட்டி பிடிக்கிறீங்க. எனக்கு இது புரியவே மாட்டேது. என்னடா இது நடக்குது, இதுன்னு சினிமாவா? சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போட மாட்டாங்க, அவங்க படம் சண்டை போட்டுக்கோம். அவங்க படத்தை ஒரே டேயில் ரிலீஸ் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து விஜய் வந்து சொல்லுவார், என் நண்பர் மாதிரி கோட் சூட்டு போட்டு வரலான்னுவார். அவர் வந்துட்டு விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். கரூர் இன்சிடெண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா தலஜித் வந்துட்டு அதுக்கு குரல் கொடுத்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார். இந்த மாதிரி அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, ஆனால் அவங்க ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காவும் திமுக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தலைவர்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது என்னடா இது, மக்களை வந்து முட்டாளாக்குறாங்களான்ற மாதிரி இருந்தது. மேபி இருக்கலாம். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டு அப்புறமேட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் என் மக்கள் கிடையாது, எல்லாரும் என்னுடைய விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே என் மக்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். மேபி அதுக்காக கூட எதிர்க்கட்சி தலைவர்களை வந்து போய் சந்தித்து அவருடைய அன்பை காமிச்சிக்கலாம். அவங்களுமே வந்து அலட்சியில் சிரித்து பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்று பார்த்தாரா எனக்கு தெரியல. எக்ஸ் சிஎம் அவர்களை பார்த்தாரு. அதுக்கடுத்து வந்து அன்புமணி அவர்களை பார்த்துருந்தாரு. சீமானை பார்த்துருந்தாருங்க. சீமானை பார்த்து விமர்சனம் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு 2.5 வருஷம் விமர்சனம் பண்ணார் இல்லையா. பட் அவங்களுமே பார்த்து கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு வைகோ அவங்கள பார்த்தாங்க. வைகோ வீட்டில் இருக்கவங்க வந்து எல்லாருமே வந்துட்டு விஜய் அவர்களை ஓட்டு போட்டாங்க போல் வந்து அவங்கள கட்டி பிடிச்சிருந்தாங்க, பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். மே 10ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனார் இல்லையா. அப்போது வந்து எதிர்பாராத விதமாக த்ரிஷா வந்துட்டாங்க. த்ரிஷா வீட்டிலேருந்து கிளம்பி நேரு ஸ்டேடியம் வர வரைக்குமே அவங்களை ஃபாலோ பண்ணி லைவில் போட்டிருக்காங்க போல். அவங்க வந்து அப்படி எல்லாருக்கும் வளம் காட்டுறாங்க, ஆயின்றாங்க. யாருமா அவங்கள்ட்ட ஆய் காட்டுறீங்களே. அவங்க வந்தோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு, எதுக்குப்பா இந்த பொண்ணு இங்கே வருது, ஏன் எதுக்கு வரீங்க நீங்கள், அவருடைய பேரை கெடுக்கிறதுலேயும் வரீங்களா. அன்றைக்கி வந்து மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து விஜய் நிறைய ஓட்டு வாங்கிட்டார் இல்லையா. உடனே வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி அது சிஎம்மாக உடனே வராங்க. அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அது வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன். விஜய் அவர்களை வந்து பதவி ஏற்கும் போது அவங்க அம்மா அப்பா அழுதாங்க. ஓகே, இவங்களும் அழுகுறாங்க. நிறைய பேர் வந்து முட்டு கொடுக்கலாம், இல்லைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு. இதெல்லாம் நாங்கள் நம்புகிற ஆள் கிடையாதுங்க. அதான் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் அவர்களே வந்துட்டு, அதான் நிறைய சிஎம் அவங்களுடைய ரசிகர்களே வந்து இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது ப்ரோ அப்படின்றாங்க. ஆமாம், முட்டு கொடுக்க முடியாது. நிறைய பேச்சு வந்து அடிப்படுது. இவங்க வந்து அடுத்த ஜெயலலிதா சிஎம் நிறைய பேச்சு வந்து கேட்க முடிஞ்சுது. அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு மட்டும் விஜய் அவர்களை வந்து இடம் கொடுக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு. பட் அவரே மேரேஜுக்கு போனார் இல்லையா, ஒன்றா சொல்ல முடியாது. இதாங்க நடந்தது. இதான் என் கருத்து. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.